ஒன்றிய அரசு எந்தவித சட்ட மசோதாவும் கொண்டு வரல. அப்படி இருக்கும்போது இந்த தீர்மானத்தை கொண்டு வர்றது எப்படி சரியா இருக்குன்னு சொல்லிட்டு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கேட்டிருக்காங்க. ஒன்றிய அரசு பல விஷயங்களை, பல சட்டங்களை, பல மசோதாக்களை நீங்க நிறைவேற்றின பிறகுதான் திமுக அது எல்லாமே கையில எடுத்திருக்கு. குறிப்பாக ஒரு எடுத்துக்காட்டுக்கு நீட் விஷயத்த சொல்றேன். நீட்டுங்கிற ஒரு விஷயம் வரும்பொழுது நாம் அதை எதிர்த்து நின்று இந்த மசோதா இந்த மாதிரி நிறைவேறவே கூடாது, வரக்கூடாதுன்னு எதிர்த்து நின்று இருந்தா நம்ம இன்னைக்கு நீட்டுங்கிறத தமிழ்நாட்டுக்குள்ள வராம நம்ம தடுத்து நிறுத்தி இருக்கலாம். ஆனால் கலைஞர் ஆட்சியில நீட்டுங்கிறத அங்க மசோதால நிறைவேற்ற விட்டுட்டாங்க. அதுக்கு என்ன இவங்க சொன்னாங்கன்னா, அது மத்திய அரசுல வரும்போது, மற்ற மாநிலங்கள்னு வரும்போது, இந்தியான்னு வரும்போது நாங்க அதுக்கு ஆதரவு கொடுத்துட்டோம். ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாங்க எடுத்துட்டோம். இது எப்படி ஒரு இரட்டை நிலைப்பாடு? இதேதான் இப்ப இந்த மசோதால, இந்த மசோதா தொகுதி வரையறை மசோதால இதே நிலைப்பாடு தான் திமுக எடுக்கும். மத்தியிலன்னு வரும்பொழுது அது ஓகேங்க, ஆனா மாநிலத்துல நாங்க விட மாட்டாங்க. இது என்ன ஒரு பைத்தியக்காரத்தனமான திமுகவுடைய ஒரு நிலைப்பாடுன்னு சொல்லுங்க. நீட்டையும் இதே மாதிரிதான் அவர்கள் மறைமுகமாக ஆதரித்தார்கள். மத்தியில இருக்க இவருடைய அமைச்சர் மத்தியில இருக்கும் போது அதை எதிர்த்து கேள்வி கேட்கலையே, அதை எதிர்த்து போராடலையே, மசோதாவே வரக்கூடாதுன்னு சொல்லலையே. அங்க ஆதரவு தெரிவிச்சு தமிழ்நாட்டுல மட்டும் நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன்னா அது எப்படி அதை மத்திய அரசு விடும்? மருத்துவம், கல்வி, ஒரு சில விஷயங்கள் எல்லாமே மத்திய அரசு கட்டுப்பாட்டுல இருக்குது. அப்போ அந்த மத்திய அரசு ஒரு சில முடிவு அங்க சட்டத்தை ஏற்றுறாங்கன்னா அது கண்டிப்பாக எல்லா மாநிலத்திலும் தான் ஏற்றப்படும். அந்த ஒரு புரிதல் கூட இல்லாம தானே திமுகவுடைய அமைச்சர்கள், திமுகவுடைய எம்பிகள் அங்க ஆதரவு தெரிவிச்சாங்க நீட்டுக்கு. இது வெத்து நாடகம். திமுக இந்த மாதிரியான நாடகம், பல நாடகங்கள், பல சட்டங்களை இந்த மாதிரி ஏற்றுவதற்கு மறைமுகமாக ஆதரவு தெரிவித்துட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டுல நான் அதை எதிர்க்கிறேன்ற இங்க இருக்கக்கூடிய மக்களை ஏமாற்றக்கூடியதை வழக்கமாக வச்சிருக்காங்க. அந்த மாதிரி இந்த மசோதா போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு இது என்னன்ற ஒரு முடிவுக்கு வர்றதுக்குள்ளேயே ஒரு தொலைநோக்கு பார்வையோட ஆரம்ப நிலையிலே இதை எதிர்க்க தொடங்கிட்டார். ஏன்னா இது தமிழ்நாட்டுடைய உரிமையை பாதிச்சிடும், தமிழ்நாட்டு மக்களான தேவையை பாதிச்சிடும், தமிழ்நாடு ஒதுக்கப்படும். அதனாலதான் அவர் முன்கூட்டி இது பண்றார். இது வர்றதுக்குள்ளனா திமுக மாதிரி நம்ம நாடக அரசியல் நடத்த போறோம்னா இது வந்த பிறகு நாங்களும் தமிழ்நாட்டில் எதுக்குறோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். உண்மையிலேயே மக்களுக்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அக்கறைப்படுறாரு. இந்த மாநிலத்தை அவங்க கைவிட்டக்கூடாது, மத்திய அரசு ஒதுக்கிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. இங்க தமிழ்நாட்டுக்கான உரிமையும் தமிழ்நாட்டுக்கான அதிகாரமும் எந்த வகையிலும் விட்டு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறதுனாலதான் இந்த மாதிரியான சட்டங்கள் வருவதற்கு முன்னரே அவர் அதை எதிர்க்கிறார். மசோதா அடிப்படையில ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல எதிர்த்தாதாங்க இதை எதிர்க்க முடியும். எல்லாம் சட்டம் நிறைவேற்றிய பிறகு நீங்க எதிர்த்தானே எதிர்க்கலன்னா என்ன? நம்ம ஒண்ணு திமுக கிடையாது, நம்ம ஒண்ணு கலைஞர் மாதிரி நாங்க இரட்டை வேட அரசியல் போட முடியாது. இதே திமுக இவங்களோட நிலைப்பாடு தொகுதியில வரும்போது உங்களுக்கு உண்மை முகம் என்னன்னு தெரியும், உங்களோட இரட்டை வேடம் என்னங்கிறது தெரியும். நீங்க பாருங்க, ஒண்ணு வெளிநடப்பு செய்வாங்க, இல்ல நாங்க ஆதரிக்கிறோம்னு சொல்லுவாங்க. நிச்சயமா இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. இதை எதிர்த்தாங்க அப்படின்னா சரி, திமுக மக்கள் மீது அக்கறை கொண்டவர்கள் நாங்க ஒத்துக்கிறோம். இதை எதிர்க்காம இல்லைன்னா இவங்க வெளிநடப்பு செய்யறாங்க அப்படின்னா நிச்சயமாக அரசியலுக்காக தமிழக மக்களை அடமானம் வச்சு இரட்டை வேடம் போடுவதில் திமுக திரும்ப திரும்ப தொடர்ச்சியாக செய்கிறதுங்கிறது இதுல உறுதியாயிடும். ஏஐ விவசாயம் இது நடைமுறைக்கு சாத்தியமா இருக்குமா சார்? இப்போ விவசாயத்துல நிறைய பட்ஜெட்ல நிதி ஒதுக்கி கொண்டு வந்திருக்காங்க. இப்ப இந்த ஏஐ அப்படிங்கறத எடுத்தோடனே மாண்புமிகு முதலமைச்சர் உள்ள கொண்டு வரல. இந்த ஏஐ விவசாயம் பல நாடுகள்ல, இப்போ அமெரிக்காவா இருக்கட்டும், ஜப்பான், சைனா, நெதர்லாந்து, டோக்கியோ, நிறைய இடங்கள்ல இந்த ஏஐ விவசாயத்தை நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த நடைமுறை இங்க சாத்தியமா அப்படிங்கிறத ஆராய்வதற்கான ஒரு நிதியை தான் 50 கோடி கிட்ட அவர் ஒதுக்கியிருக்காரு. இந்த ஏஐ விவசாயம் எப்படி கொண்டு போகலாம், இந்த ஏஐ எப்படி விவசாயத்துல மக்களை பயன்படுத்த பயிற்சிகள் கொடுக்கப்படலாம், இந்த விஷயத்த ஆராய நிலையில இருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு பயன்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நடைமுறையில இருக்கிற விஷயம், புதுமையான விஷயம் இல்லை. நமக்கு இது புதுசு, ஆனா வெளிநாடுகள்ல இது இருக்கு. இது மெயினான விஷயம் என்னன்னா ஆள் குறைபாடு. அதாவது விவசாயம் செய்வதற்கு இப்ப ஆள் குறைபாடு ஆயிடுச்சு. எல்லாருமே இப்ப படிப்பு அது சார்ந்த வேலைன்னு போயிட்டதுனால இங்க ஆள் குறைபாடு ஆயிடுச்சு விவசாயம் செய்வதற்கு. அதை இது பண்றதுக்காக இன்னைக்கு நிறைய நவீன கருவிகள் வெறும் அந்த ஏஐ தொழில்நுட்பத்துல எனக்கு இயங்குற அளவுக்கு வந்துருச்சு. இப்ப நம்ம சொன்னாலே போயிட்டு அது அறுவடை செய்யறது, நாத்து நட்டுறது, அந்த மாதிரியான மிஷின்கள் வந்துருச்சு. அது நம்ம எங்க இருந்து கூட, நீங்க அந்த ஸ்பாட்ல இருந்து தான் இதெல்லாம் செய்யணும்னு இல்லை, வீட்டுல இருந்து கூட நம்ம இதை செய்ய முடியும் ஏஐ தொழில்நுட்பத்துல. அந்த மாதிரியான வந்துருச்சு. இப்ப ட்ரோன் பயன்படுத்துறாங்க. ட்ரோன் பாத்தீங்கன்னா எந்தெந்த இடங்கள்ல உங்களுக்கு விவசாயத்துல அந்த பூச்சிகள் அந்த பயிர்களை அழிக்குது, பூச்சி அதிகமா இருக்கு, எந்த இடத்துல நாம அந்த ட்ரோன் மூலயமா அந்த பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தலாம், எவ்வளவு அளவு பயன்படுத்தலாம், இது எல்லாமே உட்கார்ந்த இடத்துல நாம செய்ய முடியும். இதனால ஆள் குறைவு, பூச்சி மருந்து அதிகம் பயன்படுத்த தேவையில்லை, எல்லா இடத்துலையும் பயன்படுத்த தேவையில்லை. குறிப்பிட்ட அந்த பூச்சி எந்த இடத்துல அந்த பயிர்கள் சேதம் அடைஞ்சிருக்கோ அந்த இடத்துல மட்டும் பயன்படுத்தலாம். இதை வச்சு அதே மாதிரி நீர், மெயின் நீர்நிலைகள், இந்த ஏஐ பயன்பாடு எதுக்கு உதவுதோ இல்லையோ, நம்ம விவசாய மக்களுக்கு சரியான அளவுல இந்த நீரை விவசாயத்துக்கு பயன்படுத்த உதவும்.
இதோடைய டெக்னாலஜி எப்படி நீர்நிலையோடதுன்னா உங்களுக்கு எந்த அளவுல எந்த பூமிக்கு எவ்வளவு தண்ணி பாய்ச்சணும் எவ்வளவு நேரம் பாய்ச்சணும் ஆட்டோமேட்டிக்காவே அந்த ஏஐ மூலயமா நம்மளால கணிச்சு இவ்வளவு போதும் இவ்வளவு ஆஃப் ஆகும் இவ்வளவு ஆன் ஆகும் இந்த நேரத்துல இதாகவும் செட் பண்ண முடியும். இதனால நம்மளுக்கு அனாவசியமா அந்த நீர் செலவாகிறத குறைக்க முடியும். இந்த மாதிரி பண்ணி மகசூலையும் விளைச்சலை அதிகப்படுத்தி இருக்கிறாங்க இன்னைக்கு வெளிநாடுகள்ல. ஆள் பற்றாக்குறைய அதை வந்து மேனேஜ் பண்ணி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரியான நீர் பிரச்சனைகள் உள்ள நாடுகள்ல அந்த நீரை கரெக்டான அளவுல பயன்படுத்தி இது பண்ணியிருக்காங்க. பூச்சிக்கொல்லிகள் அதிகம் பயன்படுத்தக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்துகளை குறைச்சிருக்கிறாங்க. இதனால ஆரோக்கியமான உணவு இன்னைக்கு மக்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. இந்த முயற்சியை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டிலையும் கொண்டு வர பார்க்கிறார். இது விவசாயத்தை வளர்க்கணும், விவசாயத்தை மேம்படுத்தணும், அடுத்த கட்டத்தை கொண்டு போகணும். விவசாயிக்கும் அவர்களுடைய அந்த செலவினங்களையும் அவங்களுடைய அடிப்படை தேவைகளையும் கரெக்டா அவங்களுக்கு கிடைக்கிற வகையிலான ஒரு விஷயமாக இந்த ஏஐ பயன்படும். இல்ல சவால் என்னன்னு பாத்தீங்கன்னா இது அவர்களுக்கு எப்படின்றத தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கு கத்துக் கொடுக்கிற விஷயம் தான். அதுதான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த பயிற்சி கொடுத்து இன்ஸ்டிடியூட்டையும் எல்லா இடத்துலையும் நம்ம அதை கொண்டு வரதுக்கான அந்த ஃபீசிபிள் ஸ்டடியை தான் பார்ப்பாங்க. இது எப்படி நடைமுறை சாத்தியம் என்பதை பார்த்து அதை பயிற்சி கொடுப்பதெல்லாம் எப்படி கொடுக்கலாங்கிறதுக்கு அந்த ஸ்டடி தான் இந்த பட்ஜெட்ல கொண்டு வந்திருக்காங்க. உண்மையிலேயே இந்த ஏஐயை விவசாயத்துல கொண்டு வந்தாங்க அப்படின்னா நிறைய விவசாயிகள் அதனால பயன்பெறுவது உறுதியா இருக்கும். ஏன்னா இது வந்து ஆல்ரெடி ப்ரூவ் ஆனது, புதுசா நம்ம வந்து ஒரு இதை கொண்டு வரல. வெளிநாடுகள்ல ப்ரூவ் ஆயிடுச்சு, அதை தான் நம்ம இங்க கொண்டு வரோம். அதனால மக்களுக்கு பயன்பாடாதான் இருக்கும், விளைச்சலும் இதனால அதிகமாகும், நம்மளோட இருக்கிற நீரை கரெக்டா பயன்படுத்துறதுக்கு உதவியா இருக்கும். அதனால இந்த திட்டம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்தது சரியான ஒரு முடிவு. விவசாயத்தை அடுத்த கட்டத்துக்கு ஒரு ஒரு இப்ப இருக்கிற நிலையிலிருந்து ஒரு புரட்சியை ஏற்படுவதற்கான நிறைய இளைஞர்களை விவசாயத்துக்குள்ள கொண்டு வருவதற்கான இது ஒரு வாய்ப்பாக அமையும். மீண்டும் இளைஞர்கள் எல்லாம் விவசாய பக்கம் திரும்புவதற்கு ஒரு அடிக்கல்லாக இந்த திட்டம் வந்து உதவியா இருக்கும். இது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தை கொண்டு வந்ததுக்கு உண்மையிலே வரவேற்கக்கூடிய திட்டமாக தான் இருக்கு. விவசாயிகளின் கடன்களை வந்து முழுமையா தள்ளுபடி செய்யலன்னு சொல்லிட்டு விவசாயிகள் வந்து தெரிவிக்கிறாங்க சார். இதை எப்படி சார் பாக்குறீங்க? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி தேர்தல் வாக்குறுதியாக விவசாயிக்கு இத்தனை ஏக்கர் வச்சிருக்கிறவங்களுக்கு இவ்வளவு தள்ளுபடி, இத்தனை இது வச்சிருக்கிறவங்களுக்கு இவ்வளவு கடனுக்கு இவ்வளவு தள்ளுபடி, முழுமையாக அந்த கடன்களை எல்லாம் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொன்னார். அதுல மாற்று கருத்து இல்லை. இதுல இன்னொரு விஷயம் இந்த நேரத்துல நான் சொல்ல விரும்புவது என்னன்னா, இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் அரசுக்கு வரத்துக்கு முன்னாடியே விவசாயியை பத்தி, விவசாயிகளோட நலத்திட்டங்களை பத்தி, விவசாயிகளோட கடன், அவர்களுடைய தேவை, அவர்களுடைய வளர்ச்சியை பத்தி அவங்களுடைய வாக்குறுதிகளை கொடுத்தது தமிழக வெற்றி கழகம் தான் அதிகம். இன்னைக்கு ஆண்ட திமுக கட்சி கூட அவங்களோட இதுல விவசாயிகளை பத்தின அவ்வளோ ஒரு பெரிய விஷயங்கள் கொண்டு வரல. அதுக்கு அவர்கள் சொன்ன காரணம் மத்திய அரசு கடன்களை எல்லாம் தள்ளுபடி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தை, ஒரு டம்மியான காரணத்தை திமுக சொல்லிட்டு போயிட்டாங்க. மாண்புமிகு முதலமைச்சர் என்னன்னா இன்னைக்கு வந்தது பிறகு ஒண்ணுமே செய்யாம இல்லை, சின்ன சின்ன கடன்களை நம்ம அடைச்சிட்டு தான் வர்றாரு. இதுல விஷயம் என்ன அப்படின்னா, மத்திய அரசு ஒரே ஒரு கடனை நீங்க தள்ளுபடி செய்யறீங்கன்னா அந்த கடனை தமிழக அரசு நீங்க அங்க மத்திய அரசுல ஒரு குறிப்பிட்ட வங்கிக்கு நீங்க ஒட்டுமொத்தமாக கட்ட வேண்டும். இதுதான் மத்திய அரசு கொண்டு வர சட்டம். அப்படின்னா என்னன்னா, முன்ன மாதிரிலாம் நீங்க வந்து தள்ளுபடி செய்றீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா நாங்க தமிழக அரசு உங்களுக்கு கொடுத்துறோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அந்த சட்டம் இப்போ மாறி ஒரே அடியாக நீங்க இப்போ ஒரு 2000 கோடி 3000 கோடி விவசாயிகளோட கடனை தள்ளுபடி செய்றீங்கன்னா அந்த 2000 கோடி 3000 கோடியை ஒரே தவணையாக நீங்க மத்திய அரசு கட்டணும். மத்திய அரசு கட்டினா மட்டும்தான் அந்த கடனை வந்து நம்ம தள்ளுபடி செய்ய முடியும். அந்த சூழல், அந்த நிதி இப்போ வந்து நம்ம தமிழகத்துல அந்த நிதி சூழல் இல்லை. அது நம்ம வெள்ளை அறிக்கையாவே கொடுத்து 15 லட்சம் கடன் இருக்கு அப்படிங்கறத கொண்டு வந்தோம். எதிர்கட்சிகள் அப்ப என்ன எழுப்புனாங்க அப்படின்னா, அப்ப இவ்வளவு கடன் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாதா, நீங்களே 10 லட்சம் கடன் இருக்குன்னு சொன்னவர் தானே, சொல்லிதானே நீங்க வரீங்க, அப்ப இவ்வளவு லட்சம் கடன் இருக்கும்போது நீங்க விவசாய கடனை தள்ளுபடின்னு சொன்னது வந்து அரசியலுக்காகவான்னு கேட்டேன். நம்ம 10 லட்சத்துக்கு கடன் இருக்குன்றத நம்ம கணக்கிட்டு தான், நம்ம எப்படி வருவாய் எவ்வளவு வருதுங்கிறத ஓரளவுக்கு குறிப்பிட்டு தான் நம்ம இந்த திட்டங்கள் எல்லாம் போட்டோம், வெறும் வாக்குறுதியா கொடுக்கல. ஆனா உள்ள வந்து பார்க்கும்போது அந்த கடன், அந்த கடனுக்கான வட்டி, மேலும் இருக்கக்கூடிய கடன், இந்த ஆண்டுக்கான கடன் எல்லாம் சேர்க்கும் போது கிட்டத்தட்ட 15 லட்சம் கிட்ட வந்துருச்சு கோடி. அப்போ இவ்வளவு கடனையும் நம்ம ஒரேடியா இது பண்ணும்போது நம்ம இந்த விவசாயிகளுடைய கடனை ஒரே தவணையாக அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இப்போ இருக்குது. அதனாலதான் இப்போ உடனடியாக எதெல்லாம் அடைக்க முடியுமோ அந்த சிறு தவணையில இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து மாண்புமிகு முதலமைச்சர் உடனடியாக தீர்வு கொடுத்தார். இப்போ இந்த விஷயத்துக்கு கூட விவசாயிகள் வந்து அதிகமாக அங்க எங்கன்னு இந்த கேள்விகளை எழுப்பும் போது போராட்டங்கள் சில இடத்துல பண்ணும்போது ஒரு சில விவசாயிகள் நியாயமான போராட்டம் பண்ணாங்க, ஒரு சில இதெல்லாம் திமுக திட்டமிட்டு தூண்டிவிட்டு செய்யப்பட்ட போராட்டங்கள். அந்த போராட்டங்களை விட்டுருவோம். உண்மையிலே செய்த போராட்டம், உண்மையிலே பாதிப்படைகிறோம்னு சொன்ன விவசாயிகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோட உத்தரவின் பேர்ல 7 அமைச்சர்கள், நம்ம மாநில அமைச்சர்கள் 7 அமைச்சர்களுடைய மேற்பார்வையில விவசாயிகள் எல்லாரையுமே கூப்பிட்டு கூட்டங்கள் போட்டு
இங்க அரசோடைய நிலைமை என்ன, இங்க நிதியோடைய விஷயங்கள் என்ன, உங்களுடைய தேவைகள் என்ன, இது எப்படி நாங்க அடைக்க போறோம், எப்படி செய்ய போறோம், இப்படி எல்லாமே அவங்கள்ட்ட கலந்து ஆலோசிச்சு இந்த விஷயங்களை இப்ப பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி. அதுல விவசாயிகள் அனைவருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவர்கள் சரியான திட்டம் வச்சிருக்காங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் இந்த தமிழக அரசும் விவசாயிகளோட கடனை தள்ளுபடி செய்வதற்கான நல்ல திட்டங்கள் வச்சிருக்காங்க. கண்டிப்பா செஞ்சு கொடுக்குறோங்கிற உத்தரவாதத்தையும் கொடுத்திருக்காங்க. அதை எப்படி செய்ய போறோங்கிற விஷயத்தையும் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் 7 அமைச்சர்களும் அந்த கூட்டத்தில் உட்கார்ந்த 7 அமைச்சர்களும் அதற்கான விளக்கங்களை கொடுத்தாங்க அப்படிங்கறத அவங்க வந்து சொல்லி பெருமைப்பட்டாங்க விவசாயிகள். அப்போ அதுல ஒரு விஷயம் என்ன புரிஞ்சதுன்னா, எல்லா விவசாயிகளும் அவங்க சொன்ன பதிலுக்காகவும் தமிழக அரசுடைய திட்டங்களுக்கும் வரவேற்பு கொடுத்து இது நிச்சயமாக கடன் தள்ளுபடி ஆயிடும்ங்கிற ஒரு நம்பிக்கையில அன்னைக்கு பேட்டியை கொடுத்துட்டு போகும்போது இத்தனையும் திமுகவுடைய சூழ்ச்சியால தான் இத்தனை விவசாயிகள் போராட்டம் செஞ்சாங்கன்றது அங்க உடைஞ்சிருக்கு. அத்தனையுமே விவசாயிகளுடைய தேவைகளை புரிஞ்சுதான் இந்த அரசு ஒண்ணு நகருது. இன்னைக்கு கூப்பிட்டு பேசும்பொழுதும் அதை தெளிவுபடுத்தியிருக்காங்க. அதுலயும் இல்லாம ஒரு விவசாயி அவர் என்ன சொல்ற, ஒரு விவசாயி சங்கம் அவங்க தலைவரும் சொல்றது, தமிழக வெற்றி கழக அரசு போல எந்த அரசும் எங்களை இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கூப்பிட்டு ஒரு அமைச்சர்கள் மேற்பார்வையில எங்களுக்கு விளக்கம் கொடுத்தோ இல்ல எங்கள்கிட்ட விஷயங்களை கேட்டோ இது வரைக்கும் நடந்ததில்லை. இந்த ஆட்சியில விவசாயிகளுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அந்த திட்டங்கள் எல்லாம் எங்கள்கிட்ட சொன்னாங்க. இந்த அளவுக்கு எந்த அரசுமே சொல்ல, திமுகவும் சரி அதிமுகவும் சரி அவங்க ஆட்சியில இந்த அளவுக்கு விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உட்கார வச்சு எங்களுக்கு வந்து திட்டங்களை விளக்குனதில்லை. அதனால இந்த அரசின் மீதும் மாண்புமிகு முதலமைச்சர் மீதும் எங்களுக்கு ரொம்பவே நம்பிக்கை இருக்கு. இது நிச்சயமாக விவசாயிகள் கடன் முற்றிலும் வந்து அடைக்கப்படும் இந்த அரசால அப்படிங்கிற உத்தரவாதத்தை யார் அரசு கொடுக்கல, விவசாயிகளே கொடுத்துட்டு போறாங்க. அமைச்சர் அவர்கள்ட்ட பேசின பிறகு அவ்வளவு தெளிவாக விவசாயிகள் இருக்காங்க. அதனால இந்த விவசாய பிரச்சனை அப்படிங்கிறது எதிர்கட்சிகள் திட்டமிட்டு இந்த அரசுக்கும் மாண்புமிகு முதலமைச்சருக்கும் அவப்பெயரை உண்டாக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். விவசாயிகள் தெளிவாயிட்டாங்க, இந்த கடன் அடைய போது தீந்துரும் அப்படிங்கிறதையும் தெளிவு கொடுத்துட்டாங்க மாண்புமிகு அமைச்சர்கள். அதனால விவசாய கடனை பத்தி இனி மக்கள் கவலைப்பட வேண்டியதில்லை, நிச்சயமாக அது அடைக்கப்படும் அப்படிங்கிறது தெளிவாயிடுச்சு. சார், தொகுதி மறுவரை எதிர்ப்பு தீர்மானம் வந்து தமிழ்நாடு அரசு நிறைவேற்றிருக்காங்க சார், இதை எப்படி சார் பாக்குறீங்க? தொகுதி மறுவரை வந்து ஆரம்ப கட்டத்தில இருந்தே எல்லா கட்சிகளுமே எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடியதாக தான் இருந்தது. குறிப்பா பாஜக கூட்டணியில இல்லாத கட்சிகளை தவிர, இருக்கிற கட்சிகளை தவிர மற்ற எல்லா கட்சிகளுமே இந்த இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதுல விஷயம் என்னன்னா, இது வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில தான் இந்த தொகுதி சீராய்வு பெரும்பாலும் செய்யப்படுது. அந்த ஒரு ஃபேக்டர் தான், அந்த சென்சஸ் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர்ல வச்சு பண்றாங்க. இப்போ மற்ற மாநிலம்லாம் பாத்தீங்கன்னா இந்த மக்கள் தொகையை வந்து கட்டுப்படுத்துறதுல பெருசா வந்து சாதிக்கல. ஆனா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாடு தென்னிந்தியாவில் பெரும்பாலும் இந்த மக்கள் தொகையை வந்து கட்டுப்படுத்துறதுல ரொம்பவே நடவடிக்கை எடுத்து குடும்ப கட்டுப்பாடு நிறைய விஷயங்கள்ல விளம்பரம் செஞ்சு அரசு இதுல முக்கியத்துவம் கொடுத்து ரொம்ப நாளாவே இந்த மக்கள் தொகையை அதிகரிக்காம இதை கட்டுப்படுத்தியிருக்காங்க. இப்ப இன்னைக்கு கட்டுப்படுத்தி இன்னைக்கு அந்த அடிப்படையில இன்னைக்கு வந்து மறுசீராய்வு செய்யறாங்க தொகுதிகளை அப்படிங்கும் போது, அப்ப நமக்கு வந்து ஒரு நியாயமா கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு அச்சம் தான். இன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இன்னைக்கு உத்தரப்பிரதேஷ்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு மக்கள் தொகை வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அதுக்காக இவங்க வந்து எங்க சார்பில் வந்து ஒரு எம்பியோடைய கணக்கு அதிகரிங்க, எங்க சார்பில் எம்பியில இருக்கிறவங்களை வந்து நீங்க அதிகமா போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா தமிழ்நாட்டுல அரசு சொன்னதை விதிகளை மதிச்சு நாங்க வந்து குடும்ப கட்டுப்பாடு மக்கள் தொகையை வந்து கட்டுப்படுத்துற விஷயங்கள் எல்லாத்துலயும் இவங்க சரியா செஞ்சதுக்காக நம்ம தமிழ்நாட்டுல இருந்து எம்பிகள் வந்து அதிகம் போக மாட்டாங்க அப்படின்னா அது நியாயமா இல்லைல்ல. உத்தரப்பிரதேஷ்ல எந்த ஒரு விதியும் பின்பற்றாம மக்கள் தொகை அதிகரிச்சிருக்கு. இப்ப அவங்க எல்லாம் எம்பி அதிகமா போறாங்க. அப்படிங்கும் போது அந்த மாநிலத்துக்கு கிடைக்க வேண்டிய அந்த உரிமை அப்படிங்கிறது இல்லாம போகுது. அப்போ தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க என்ன நம்ம கேட்கிறோம் அப்படின்னா, வெறும் மக்கள் தொகைன்னு இல்லாம மற்ற ஃபேக்டர் அடிப்படையிலையும் எந்த அளவுக்கு இவங்க வந்து செயல்படுத்தி இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு அரசு திட்டங்களை செயல்படுத்துறாங்க, மக்களுடைய சென்ட்ரல் கவர்மெண்டோடைய திட்டங்களை எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்காங்க, இந்த அடிப்படையிலையும் நீங்க வந்து தொகுதி மறுசீராய்வு செஞ்சீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நியாயமான உரிமையும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய கட்சிகள், பெரும்பாலான கட்சிகளோட எண்ணம். அதுலயும் இடதுசாரிகள் கட்சிகள், இப்போ தமிழக வெற்றி கழகம், இவங்க எல்லாருமே அந்த நிலைப்பாட்டுல இருக்காங்க. பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் மட்டும்தான் இப்ப எதிர்க்கிறாங்க. அதிமுகவா இருக்கட்டும், இல்ல அவர்கள் கூட இருக்கக்கூடிய பாமக, இதெல்லாம் எதிர்க்கிறாங்க. ஆனா அது வந்து அவங்க கேட்கக்கூடிய விஷயம், நாம கேட்கக்கூடிய விஷயம் ரொம்ப நியாயமானது. எங்களுக்கு வெறும் சென்செக்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில நீங்க இது பண்ணாதீங்க. அப்படி பண்றதா இருந்தா நான் எங்களை அப்பயே நீங்க விட்டுருக்கணும். நாங்களும் வந்து குடும்ப கட்டுப்பாடு அது இல்லாம ஜனத்தொகை பெருகி இருக்கும், நாங்களும் வந்து இதா இருந்திருப்போம். ஆனா தமிழ்நாடு அது சரியா செய்யும் போது நீங்க இந்த மாதிரி ஒரு வஞ்சிக்கிற மாதிரி இந்த மாதிரி செய்றீங்க அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி போயிடுச்சு அப்படின்னா வடநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் நினைச்சாலே ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த உரிமை பெற்றோம். தென்னிந்தியாங்கிறது ஒதுக்கப்பட்டு விடும்.
நீங்க இந்த நிலைமையை போச்சு அப்படின்னா வெறும் இந்த சென்செக்ஸ் அடிப்படையிலன்னா வடநாட்டுல இருக்கக்கூடிய சில மாநிலங்களே ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வலிமையை பெற்றுருவாங்க. அப்போ தமிழ்நாட்டை சார்ந்து அந்த மாநிலம், அந்த மத்திய அரசு இருக்காது. தென்னிந்தியாவை சார்ந்து மத்திய அரசு இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிற ஒரு நிலை ஏற்படும். எல்லா எம்பியுமே தான் எங்களுக்கு வட மாநிலத்திலே மெஜாரிட்டி கிடைச்சிருச்சு. அப்ப தென்னிந்தியால வந்து தமிழ்நாடோ கேரளாவோ அங்க இருக்கிறவங்க எனக்கு வந்து ஓட்டு போடணும், இந்த மசோதாவை நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாம போயிடும்ல. அப்ப தென்னிந்தியா என்ன கேட்டாலும் அங்க தாமதமாகும், இல்ல கிடைக்காம போலாம். இது பல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். தென்னிந்தியாவே அப்படி செப்பரேட்டா போற மாதிரியே கொண்டு போற ஒரு சூழல் தான் இந்த மசோதா, இந்த வரக்கூடிய இந்த தொகுதி வரையறை மசோதா கொண்டு வர சூழல் உண்டாகும். இது காமனா நடக்கக்கூடியது. அதனாலதான் தமிழகம் இதை எதிர்க்கிறாங்க. ஆனா பாஜக கூட்டணியில இருக்கக்கூடியவர்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 59 சீட் நமக்கு உயருது அப்படின்னா யார் சொன்னா உயருதுன்னு, எப்படி உயருன்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு நீங்க வரீங்க? ஏன்னா அவங்க இன்னும் எந்த அடிப்படையில கொண்டு வருவாங்கன்னே தெரியல. நாம இப்ப இருக்கக்கூடிய, இப்ப நமக்கு பொதுவா பாத்தீங்கன்னா இப்ப 540 கிட்ட நம்மளுக்கு பாராளுமன்றத்துல இருக்கிறாங்க. இப்ப அந்த சதவிகிதம் தமிழ்நாட்டுல அதோட சதவிகிதம்னு பாத்தீங்கன்னா 7.18 லோக்சபா வருது. ராஜ்யசபா இதெல்லாம் ஒன்னா கூட்டி நீங்க ஒரு ஆவரேஜா எடுத்தீங்கன்னா 7.25% நமக்கான ஒரு பர்சன்டேஜ் பாராளுமன்றத்துல எம்பிகளோடது வருது. இது குறையறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நாடாளுமன்றத்துல இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, 800 சீட் 840 சீட்டு கிட்ட இன்க்ரீஸ் ஆகுங்கிறாங்க. அது 900 கூட போகலாம், 1000 கூட போகலாம். ஏன்னா அது தொகுதியில இப்ப மத்த மாநிலங்களத்துல சென்செக்ஸ் எடுத்து பார்த்தாதான் உங்களுக்கு ரியாலிட்டி என்னன்னு தெரியும். அது 1000 கூட போகலாம். அப்ப 1000 போகும்போது நமக்கு இப்ப இருக்கிற சதவிகிதமே குறைஞ்சிரும். 7.25% நம்மளோட எம்பி தமிழ்நாட்டுல இருந்து அங்க ரெப்ரசென்ட் பண்றாங்க. அதுவே குறைய வாய்ப்பு இருக்கு. அப்படி குறைஞ்சிருச்சுன்னா வட மாநிலத்துல இருக்கக்கூடியவர்கள், ஹிந்தி பேசக்கூடிய அந்த மாநிலத்துல இருக்கக்கூடியவர்களோட எண்ணிக்கை அதிகமாயிடும், அந்த எம்பியோட எண்ணிக்கை. அப்போ ஒரு சட்டத்தை நீங்க நிறைவேற்றுறீங்க, நாடாளுமன்றத்துல நிறைவேற்றுறீங்கன்னா வட மாநிலத்துல இருக்கிறவங்க சரின்னு சொல்லிட்டு போயிடும். இப்போ தமிழ்நாட்டுல நமக்கு மத்திய அரசு முக்கியத்துவம் கொடுக்குதுன்னா எந்த அடிப்படையில கொடுக்குது? நம்மளுடைய தேவைகளும் நம்மளுடைய எம்பியோட இதுவும் தேவை, நம்மளுக்கு ஒரு நிதி ஒதுக்குறது தேவை, நம்மளுடைய வருமானம் தேவை, நம்ம எம்பிகள் சில சட்டங்களை முன்மொழியறதுக்கு அவங்க அதை ஓகே பண்றதுக்கு நம்ம எம்பிகள் தேவை. இப்படின்னு இருக்கிறதுனாலதான் நிறைய விஷயங்களை கேட்டு வாங்க முடியுது. அதாவது அவங்க நம்மள சார்ந்து இருக்கிறாங்க மத்திய அரசு சில விஷயங்கள்ல. ஆனா இந்த மசோதா வந்து வட மாநிலத்துல இருக்கக்கூடிய, குறிப்பாக பிஜேபி ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அந்த மாதிரி மாநிலங்கள்ல அதிகமான மக்கள் தொகை இருக்கிற இடத்துல அதிக எம்பி அவங்களுக்கு கிடைச்சிட்டாங்க அப்படின்னா இந்த மசோதாவின் படி, சென்செக்ஸ் படி, நாம தமிழ்நாடும் தென்னிந்தியா குறிப்பாக ரொம்பவே அஃபெக்ட் ஆகும். அதனாலதான் இதை எதிர்க்கிறோம். மக்களுடைய உரிமை பாதிக்கப்படும், மாநில உரிமை பாதிக்கப்படும், மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை விஷயங்களை மத்திய அரசிட்ட இருந்து கேட்டு வாங்குறது முடியாது. இன்னைக்கே பாத்தீங்கன்னா எம்பி இல்ல பாருங்க, எம்பி அந்த நாடாளுமன்ற இதுல பாருங்க கூட்டத்துல 1 நிமிஷம் கொடுக்க மாட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டுல பேசணும்னா 1 நிமிஷம் கொடுக்க மாட்டாங்க. தென்னிந்தியால பேசணும்னா ஒரு அன்புமணி, மாண்புமிகு ஒரு எம்பி அன்புமணி அவர்கள் பேசணும்னாலே 1 நிமிஷம் முழுசா பேசுறதுக்குள்ளேயே அவங்க வந்து பில் அடிச்சுடுவாங்க இப்ப இருக்கிற எம்பிக்கே. அப்ப நீங்க இதுல இன்னும் 900 எம்பி 1000 எம்பி நீங்க எடுத்துட்டு போறீங்கன்னா நீங்க எங்க இருந்து பேசுறதுக்கு நீங்க வந்து டைம் கொடுக்க போறீங்க? அப்ப நம்மளுடைய உரிமைகளை எப்படி நீங்க வந்து கேட்டு வாங்க முடியும்? நம்மளுடைய பிரச்சனைகளை அங்க எப்படி நீங்க வைக்க முடியும்? இது வேண்டாம் அப்படிங்கிறதுனாலதான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இப்பொழுதே அது என்னன்றது நீங்க கொண்டு வர்றதுங்கிறது எங்களுக்கு புரியுது, தெரியுதுங்கிறதுனாலதான் இந்த மசோதா வருவதற்கு முன்னரே, இந்த சட்டம் ஏற்றுவதற்கு முன்னரே சட்டமன்றத்துல அதை தீர்மானம் நிறைவேற்றார். இப்ப பெண்களுக்கு 33%, அதுல எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு இல்லை. பெண்கள் முன்னேறணும், பெண்களுக்கான அந்த இடஒதுக்கீடை நாங்கள் வரவேற்கிறோம், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீங்க அதையும் இதையும் சேர்த்தாப்புல கொண்டு வந்துட்டு நீங்க வந்து இது வந்து மக்களுக்கு எல்லாருக்குமே நன்மைதாங்கிற ஒரு பாணியில தமிழ்நாட்டுல இப்ப இருக்கிற 39 சீட்டு 59 மாறும், 60 மாறும்ன்ட்டு நீங்க மேம்போக்கா காட்டுறதுதான் இப்ப பிரச்சனை. தமிழ்நாட்டுல 59 எம்பி சீட் உயரப்போகுதுன்னு அப்படின்னு காட்டுறாங்க மத்திய அரசு. ஆனா மத்த மாநிலத்துல எவ்வளவு உயரப்போகுது? தமிழ்நாட்டுல உயர்வதை விட 2 மடங்கு அதிகம் உயருது. அங்கதான் ஆபத்து ஆரம்பிக்குது. அங்க வரும்பொழுது தமிழ்நாடுடைய குரல் நசுக்கப்படுகிறது. தமிழ்நாடுடைய தேவைகள் என்னங்கிறத சொல்றதுக்கான வாய்ப்பு குறைக்கப்படும் அப்படிங்கிறது அச்சம். அப்போ அந்த மாதிரி வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த எதிர்ப்பை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு சட்டமன்றத்துல நிறைவேற்றியிருக்கிறார். இது வரவேற்கக்கூடியதுதான். இன்னைக்கு பாஜக சார்ந்த கட்சிகள், பாமக, அதிமுக, இது ஒரு ஒரு அரசியல் ஆதாயத்திற்காக அவங்க வந்து அதை ஆதரிக்கிறது அப்படிங்கிறது முற்றிலும் தமிழக மக்களை கொண்டு போயிட்டு ஆபத்துல தள்ளுறதுக்கான ஒரு வழிதான். இது வந்து ரொம்ப ஒரு முற்றிலும் தவறு. தீர்மானம் போட்டது சரிதான். இதை இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க சட்டமன்றம் சார்பில் போட்ட தீர்மானத்தை மத்திய அரசுக்கு அனுப்பி வைப்பாங்க. இப்ப மத்திய அரசு சார்பில்
இப்ப நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தரும்போது அப்போ திமுக எம்பிகளோ அதிமுக எம்பிகளோ நமது தமிழகம் சார்ந்த எம்பிக்கள் என்ன முடிவெடுக்கிறாங்கன்றதுதான். அதுல திமுக இரட்டை வேடம் போடாம இருக்கணும். ஏன்னா கடந்த திமுக ஆட்சியில இருக்கும் பொழுது ஸ்டாலின் அவர்கள் தலைமையில இந்த மசோதாவை இவர்கள் எதிர்த்து தான் அந்த பில்லை எரிச்சாங்க. எங்களுக்கு இது சரி வராது அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிச்சு அந்த மசோதாவே எரிச்சாங்க, அந்த பேப்பரை. அப்படி எரிச்சவங்க இன்னைக்கு என்ன நிலைப்பாட்டுல இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் பெரிய கேள்விக்குறி. இன்னைக்கு ஆளும் கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு உட்காந்துட்டாங்க. இன்னைக்கு திமுக பாஜகவுடன் இணக்கமாக இருக்கிறது நிறைய விஷயத்துல தெரியுது. முன்ன மாதிரி ஒரு எதிர்ப்பு குரல் திமுக வர்றதில்லை. அப்படி ஒரு அரசியல் ஆதாயத்திற்காக இப்போ திமுக இந்த மசோதாவை, தொகுதி வரையறை மசோதாவை எதிர்க்குமா இல்ல பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுக்காக இவங்க அதை ஆதரிக்குமா அப்படிங்கிறது தான். இப்ப நாடாளுமன்றத்துல இவங்க எதிர்ப்பு தெரிவிச்சுட்டாங்கன்னா தமிழக மக்களுக்காக குரல் கொடுக்கறாங்கன்னு நம்ம ஏத்துக்கலாம். ஒருவேளை எதிர்ப்பு தெரிவிக்கல, ஆதரிக்கிறாங்க அப்படின்னா இவர்கள் அரசியலுக்காக தமிழ்நாட்டை அடமானம் வைத்து விட்டார்கள்னு அர்த்தம் திமுக. ஒருவேளை வெளிநடப்பு செய்யறாங்க, ஆதரிக்கவும் இல்ல எதிர்க்கவும் இல்ல, வெளிநடப்பு செய்யறாங்கன்னா அதுவும் ஆதரிப்பதற்கு தான் சமம். வெளிநடப்பு செய்யறாங்கன்னா அப்படின்னா என்ன, நாங்க எதிர்க்கவும் விரும்பலங்க ஆதரிக்கவும் விரும்பலங்க, நடுநிலையா நின்னுக்கிறோம். நடுநிலையா நின்னாலும் அது அவர்களுக்கு ஆதாயம் தான். ஏன்னா வட மாநிலத்துல இருக்கக்கூடிய எம்பிகள் தான் அதிகம். அவர்கள் எல்லாமே சேர்ந்து இதுக்கு வரவேற்பு கொடுத்துருவாங்க, இதை சட்டத்தை ஏற்றுருவாங்க. அப்போ திமுக நடுநிலையாக எடுத்து அவங்க வெளியேறினாலும் கூட பாஜகவிற்கு மறைமுகமாக ஆதரவு தெரிவிப்பதாக தான் அர்த்தம். இதுல திமுகவுடைய நிலைப்பாடு என்னங்கிறது இப்ப வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிடும். அப்போ பொறுத்து இருந்து நம்ம பார்க்கணும். ஆனால் முன்கூட்டியே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த விஷயத்துல இவ்வளோ ஒரு ஃபோர்காஸ்டா இவ்வளோ என்ன நடக்க போகுதுங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வையோட இந்த விஷயத்தை கையில் எடுத்தது பாராட்டுக்குரியது.